உலகம் முழுவதும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு புதிய புரட்சி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பவன் குணசேகர் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அன்பு நிறைந்த வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் ஏழைகளுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஏழைகள் ஏழைகளாகவே வாழுகிறார்கள். பணம் படைத்தவனாக வாழ்கிறான். ஒரு காலத்தில் காமராஜர், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பக்தவசலம் போன்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்காக தியாக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தனக்கென்று எந்த சொத்தையும் வைத்து கொள்ளாமல் உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பதற்கு ஒரு மோசமான ஒரு எளிய வாகனம். தலைவர் கலைஞர் கூட ரயிலில் ஏறி பயணம் செய்து மாட்டு வண்டியிலும் சைக்கிளிலும் அழைத்து சென்று பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், காமராஜருடைய வாழ்க்கை 5 வேட்டி 5 சட்டை தான். ஆகவே எனது உயிரினும் மேலான தமிழினமே, இந்தியனே, ஒரு கணம் நினைத்து பாருங்கள். ஆனால் இன்று 5 கோடி வாகனம், கார், 50 கோடியில் வீடு, கோடியாக மக்களுடைய வரி பணத்தை திட்டங்கள் மூலம் திட்டங்களை தீட்டி பணத்தை கோடியாக கொள்ளையடித்து ஏழைகளாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் உலகளவில் சம்பாதித்து கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமானால் தனியார் மய கொள்கைகளை கைவிட வேண்டும். இந்திய பொருளாதாரம் என்பது மிக்சிங் எக்கனாமிக், கலப்பு பொருளாதாரம்தான். ஆனால் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் அறிவை வளர்க்கும் கல்வியும் தனியார் துறையிலிருந்து அகற்ற வேண்டும். புதிய புரட்சி மக்கள் கட்சி அனைத்து ஏழைகளுக்கும் வாழ்வு கிடைக்க போராடி வருகிறது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறோம். உலக நாடுகளில் ஜனநாயக நாடு, பொது உடைமை கட்சி, பொது உடைமை நாடுகளில் தனக்கென்று எவனுக்கும் நிலம், சொத்துக்கள் இருக்கக்கூடாது. வேலைக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை இளைஞர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த நிலையை, இந்த கல்வி நிலையை மாற்றி இந்தியாவில் கொண்டு வர வேண்டும். ஒரு காலத்தில் கல்வி என்றால் ஏழைகளுக்கு எட்டாத கனியாக இருந்தது. காமராஜர் கல்வி நிலையங்களை கொண்டு வந்த பிறகு படித்து வேலைக்கு சென்றார்கள். மக்களிடையே மாற்றம் வந்தது. ஆனால் அந்த நிலை மாறி இன்றைக்கு 7.5 லட்சம் பேர் பட்டாதாரி ஆசிரியர்கள் இன்றைக்கு வீதியில் நிற்கிறார்கள். 5000 சம்பளத்திற்கு தனியார் கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்கிறார்கள். 10,000 சம்பளத்திற்கு கல்வி நிலையங்களில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை மிகவும் கேவலமாக, மிகவும் கொடுமையாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சி மன்ற தலைவர் முதலமைச்சர் வரை அனைத்து அமைச்சர்களும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார், அவர் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியை கட்டி சம்பாதிக்கிறார். ஒரு மந்திரி ஆகிறார், அவர் என்ன செய்கிறார்? ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுகிறார். மருத்துவக் கல்லூரி கட்டி பணம் சம்பாதிக்கிறார்கள். மக்களை காப்பாற்றுகின்ற மருத்துவம் போய் இன்னைக்கு மக்களை அழிக்கின்ற, உயிரோடு இருக்கின்றான் என்று செத்தவனை வைத்து பணம் சம்பாதிக்கும் நிலை இந்த மருத்துவத்துறையில் கேவலமாகிவிட்டது. ஆகவே எங்கள் சமுதாயமே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் உழைக்கும் வர்க்கம் எல்லாம் ஒன்றிணையுங்கள். உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள். புதிய புரட்சி மக்கள் கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். என்னை முதலமைச்சராக ஆக்குங்கள். நான் முதல்வராக வந்தால் வேலைக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை கொடுப்பேன். உயிரை காக்கும் மருத்துவமும் அறிவை வளர்க்கும் கல்வியும் ஏழைகளுக்கு அரசுடைமை ஆக்கி தனியார் மய கொள்கையை அகற்றுவேன். மக்களை அழிக்கும் சாராய கடையை அரசாங்கம் நடத்துகிறது, கேவலம். அந்த சாராய கடைகளெல்லாம் இழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன். என்னை நீங்கள் முதல்வராக்கினால் ஒரு காலத்தில் ஏரி தண்ணியும் குளத்து தண்ணியும்
கிணற்று நீரையும் குடித்த மக்கள் இன்றைக்கி ராட்சத என்ஜின்கள் மூலம், மோட்டார் மூலம் என்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விற்பனையாகிறது. கேவலம். ஒரு ஆட்சியாளர், ஒரு முதலமைச்சர் இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக கொடுக்க வேண்டும். குடிக்கின்ற நீரை பாட்டிலில் அடைத்து கேன்கள் அடித்து விற்கின்ற நிலை கேவலமான நிலை. எனக்கு வாக்களியுங்கள்.